ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ட்ரிப்போட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திருவனந்தபுரம் ஜூ தான் பிளான் பண்ணி வந்தோம். பட் பிளான் பயங்கர சொதப்பல். மண்டே வந்து ஜூ லீவாக. ஜூ மட்டும் இல்லை, எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் மோஸ்ட்லியான டூரிஸ்ட் பிளேஸ் மண்டே லீவ் விட்டுருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணிவிட்டு மண்டே வந்து மெயின்டெனன்ஸ் லீவு. ஸோ நீங்கள் வீக் டேஸில் வரதா இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி அண்ட் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஸோ வந்துட்டோமேங்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி கூகுளில் பார்த்து போன இடம்னா வெள்ளி லேக் டூரிஸ்ட் வில்லேஜுங்கிற இடம் தான். என்ட்ரன்ஸ்லேயே ஆக்டிவிட்டீஸ்க்கான அமௌண்ட்டும் எந்த டைமில் என்ன ஆக்டிவாக இருக்குங்கிறதையும் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்டர் பண்ண உடனே ஒரு பெரிய போர்டில் மினியேச்சர் ரயில்வேன்னு போட்டிருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு மினி ட்ரெயின் ஒன்று இருக்கும். அது வந்து இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துக்கு பிளான் பண்ணாமல் வந்திருந்தாலும் பட் பிளேஸ் ரொம்பவே ஒர்த்தானது தான். ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரீனிஷான ஒரு ஏரியாவாக இருந்தது. அண்ட் ஃப்ளவரோட கலெக்ஷன்ஸும் புதுசாக இருந்தது. அண்ட் ஃப்ளவர் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரைட் சைட்லேயே ஒரு கேன்டீனும் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருந்தது. அண்ட் போட்டிங்கும் அங்கே இருந்தது. போட்டிங் நாங்கள் கேட்டப்போ 2 டைப் ஆஃப் போட்டிங் இருந்தது. ஒன்று வந்து குரூப்பாக போகிறது, 15 members வேணும்னு சொன்னாங்க. அண்ட் ஸ்பீட் போட்டும் ஒன்று இருந்தது. ஸோ 15 members இல்லைங்கிறனால எங்களால் அதில் போக முடியல. அண்ட் ஸ்பீட் போட்லேயுமே தம்பி இருக்கிறதுனால எங்களால் போக முடியல. நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே கேரளாவில் உள்ள நிறையா செடிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ரயில்வே ஒன்று போச்சு. ஸோ நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன ட்ரெயின் ஒன்று இருக்கும், அது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும். பட் இன்றைக்கி ஆக்டிவ் இல்லை. இந்த பாலம் வழியாக கொண்டு போய் அந்த பக்கம் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடும். அது மண்டே போனனால எதையுமே என்னால் கிளியராக காட்ட முடியல. ஸோ லேக்குக்கு நடுவில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே நிறைய டிஷ்ஷஸ் இதெல்லாமே இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பாலத்தில் நடந்து தான் நாங்கள் அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அண்ட் சின்ன சின்ன ஹோட்டல் கடை மாதிரி சின்னதாக இருந்துச்சு. ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்ததுக்கு இதுவாக இருந்துச்சுன்னு தான் நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணோம். ஸோ நியர்பைலேயே சங்குமுகம் பீச்சுன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே உள்ள அந்த பார்க்குக்கு வந்தவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது உண்மையாகவே அந்த கடல் ரொம்பவே டார்க் கலரில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ஒன்றும் ஆட்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் போனது வீக் டேஸுங்கிறனால. ஸோ பக்கத்துலேயே நல்லா ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி இடம், அதுக்கப்புறம் ஒரிஜினல் மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஒரு ஹெலிகாப்டரும் அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்களே பிளான் ட்ராப் ஆனதில் வெக்ஸ் ஆகி கடைசியில் சரி பிரியாணியாவது ஆசைப்பட்ட இடத்துல சாப்பிடுவோன்னு நாங்கள் ஆசிஃபா பிரியாணிக்கு வந்தோம். ஸோ பிரியாணி டேஸ்ட் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.